இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு செட்டு போட போகிறோம் கோழிகளுக்கு. என்னாச்சுன்னா, நம்ம இன்குபேட்டரில் வந்து குஞ்சுகளை பொறிச்சோம், ரெகுலராக பொறிச்சிட்டே இருக்கட்டியும் அதுக்கு போடுறதுக்கு செட்டு இல்லை. பெரிய கோழிகள் வந்து தனியாக ஒரு செட்டில் இருக்குது. அது என்னாச்சுன்னா அதில் போட முடியாது, அதெல்லாம் கொத்திக்கிட்டே இருக்கும் குஞ்சுகளை. அதனால் பேனல் சீட்டை வச்சு ஒரு செட்டு போட போகிறோம். பார்த்தீங்கன்னா கம்பு வச்சு தான் போட்டிருக்கோம். சுற்றிலும் வந்து இந்த சவுக்கு கம்பு ஊனி மேலே வந்து இந்த பட்டியல்னு சொல்லுவாங்க, சும்மா அந்த பலகை வந்து செகண்ட் ஹேண்டில் வாங்கினோம், அதை போட்டு தான் அடிச்சிருக்கோம். அதை போட்டு அடிச்சுட்டு அதுக்கு மேலே பேனல் சீட் அடித்தாச்சு. அடித்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சும்மா அந்த தென்னந்தட்டியை வந்து சும்மா கட்டி விட்டுருக்கோம், சும்மா கொஞ்சம் ஹீட் இறங்காமல் இருக்கிறதுக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த வலை வந்து நம்மகிட்ட இருந்துச்சு, இந்த பழைய ப்ளூ கலர் வலை வந்து முன்னாடி வாங்கியிருந்தோம், அதுதான் சுற்றிலும் கட்டியிருக்கோம். கட்டிட்டு அதுக்கு மேலே அந்த சிவப்பு கலர் வலை வந்து பொடி வலை, பாம்பு எதுவும் வராமல் இருக்கிறதுக்காண்டி இது வந்து வாங்கியிருந்தோம். அதில் மொத்தம் எவ்வளோ ரேட் ஆச்சுங்கிறத இன்னொரு வீடியோவில் பெரிய வீடியோவாக ஒன்று போடுவோம், அதில் பார்த்துக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா சுற்றிலுமே பேனல் சீட் அடித்தாச்சு. ஏன்னா அப்போ தான் கீரி பாம்பு எதுவும் உள்ளே வராது. அது மாதிரி கொஞ்சம் மண் போட்டு ஹைட்டாக ஆக்கணும். அதுக்காக இந்த பழைய உடஞ்ச கல்லெல்லாம் போட்டு அதுக்கு மேலே மண்ணை போட்டிருக்கோம். மண்ணை போட்டு நல்லா மண்ணை இறுக்கிட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த எம்செண்டை மேலே தூவிட்டுருக்கோம். தூவிட்டு இதுக்கு கதவும் நம்ம தான் அடித்தோம். இந்த கம்பு செட்டு மட்டும் போட்டு கொடுத்தாங்க, மற்றபடி இந்த வலை கட்டுறது, இந்த சுத்தூர் பேனல் சீட்டு எல்லாமே நான் தான் ஒரு ஆளாக தான் அடித்தேன். கதவும் நம்ம தான் செஞ்சோம். இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. இதோட பெரிய லாங்கான வீடியோ அடுத்த வீடியோவும் வரும். சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.